உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நல்ல நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த சிறந்த நல் வணக்கங்களை பாலச்சித்தர் பாலஜனா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐப்பசி மாத பலன்கள். இந்த ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி 1 முதல் ஐப்பசி 29 வரை 29 வரை இருக்கக்கூடிய இதனுடைய முக்கிய விசேஷ அற்புதமான சிறந்த யோக பலன்களை 12 ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு மேச ராசிக்கு பார்க்க போறோம். பொதுவா இந்த ஐப்பசி மாசம் என்பது சிறந்த ஒரு உலகமெங்கும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற ஒரு மாதம். அப்படி என்ன உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, தீபாவளி பண்டிகை இந்த ஐப்பசி மாதம் தான் வரும். ஆக பொதுவாக இந்த ஐப்பசி என்பது அனைத்து விதமான தீய சக்திகள் அழிந்து நன்மைகள் பெருகக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஐப்பசி மாத பலன்களை நம்ம இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி அந்த பெருங்கடலில் அவன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள், இயற்கை சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை என்று மிகப்பெரிய சோதனைகள் அந்த பயணத்தில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிகள், அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியது, தோல்வி அடைவது என்பதெல்லாம் பிரபஞ்சத்தின் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சாஸ்திரத்தின்படி, பிரபஞ்ச சக்தியின்படி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார். அந்த பிரபஞ்ச சக்தியின் கிரகங்களின் வலிமை குறைந்துவிட்டால் தோல்வி அடைகிறார். ஆக புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிகள், தோல்விகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் நான் தான் என்னுடைய திறமையில் தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லக்கூடியது தவறு. எல்லாமே பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் ஏற்படுகின்றது. பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அனைத்து சக்திகளுமே ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவனுக்கு சாதகமாக இல்லை என்றால், நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன், இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கேன், எனக்கு எதுவுமே அடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஒருத்தர் போய் ஜாதகத்தை பார்த்து அவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு. உதாரணத்துக்கு ஐயா, உங்களை ஏதோ கடைசியா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஒருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் ஒருத்தர் இருக்குன்றாரு, செவ்வாய் இன்னொருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எதை நம்புறதுன்னே தெரியலைங்க. இப்படிப்பட்ட குழப்பத்தில் வந்திருக்கோம். ஆக எத்தனை தோஷமும் இருந்துட்டு போது, நடக்க வேண்டியது நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்துப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். தோஷம் இருந்துட்டு போகுது, தோஷம் இருந்துட்டு போகுது, செவ்வாய் தோஷம் இருந்துட்டு போகுது, சர்ப்ப தோஷம் இருந்துட்டு போகுது, கலசர தோஷம் இருந்துட்டு போகுது. எது எப்ப நடக்கும் என்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன் நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து அழுத்து சலுத்து போய் ரொம்ப வெந்து நொந்து போய் பார்த்துருக்கோம். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நல்ல கவனிங்க.
ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. சொன்னது நடக்கலைன்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பாருங்களே, ஜோசியர் நான் தப்பாருங்க. இதுதாங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சக்தியை இந்த நவ கிரகங்களினால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நவ கிரகத்தின் மூலமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகளை, கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷங்களே, ஐயா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 வருஷம் போனது, ஒருத்தர் போனா செவ்வாய் தோசை இருக்கின்றாரு, ஒருத்தர் போனா செவ்வாய் தோசை என்றாரு, ஒருத்தர் ஒவ்வொன்னு சொல்றாங்க. நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். பையனுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல காலத்துல கல்யாணம் முடியணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்குங்கய்யா. ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனையா ஒரு முறை அப்படி ஜாதகத்தை தூக்கி உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நடக்கலையோ ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கி ஆச்சுன, இது இந்த காலத்துல நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அப்படி நடக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா சொல்லிட்டேன். ஒன்னும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியத்தை பார்க்கணும். ஆக அதே போல ஒரு பரிகாரம் என்ற பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான பரிகாரம் ஒன்று உண்டு. அதை முறைப்படி ராகு திசை நடக்கும்போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. அதே போல சனி திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்படி தப்பா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கல. எந்த ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான முறையில் சரியான பரிகாரத்தை சரியானபடி நிவர்த்தி செய்தால் நடக்காத காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆக நல்ல கவனிங்க. நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கல, கண்டிப்பா ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க, கண்டிப்பா அதை சொன்னது நடக்கும், நடந்தே யாரும், நடந்தே தீரும். ஐப்பசி மாத பலன்கள் மேசராசிக்கு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி முதல் ஐப்பசி 29 வரை, ஐப்பசி 1 முதல் ஐப்பசி 29 வரை இருக்கக்கூடிய 29 நாட்களுடைய ஐப்பசி மாத பலன்கள். இப்ப மேசராசிக்கு 2ஆம் இடத்தில், அதாவது மேசராசியினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். மேசராசி 2ஆம் இடத்தில் குரு, மேசராசிக்கு 3ஆம் இடத்தில், மேசராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, மேசராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், மேசராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது, மேசராசி 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், மேசராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன், மேசராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி, மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு. இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்போ வழக்கம் போல பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்தளவு எப்பொழுதுமே தனஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய நிலை, அதாவது செய்கின்ற வியாபாரம், வருமானம், தொழில், வேலை வாய்ப்பு, வருமானம் முன்னேற்றம் நிச்சயமாக அதை மீண்டும் மீண்டும் மேசராசிக்கு நல்ல யோக பலன்களை தரக்கூடிய இடத்தில் தனகாரகனும் உத்தியோகத்தின் மூலம் நிரந்தர வருமானத்தை தரக்கூடியவன் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தனத்திற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட போவதில்லை, வருமானத்திற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட போவதில்லை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு போய் மேசராசிக்கு அதிபதியும் 3ஆம் இடத்தில் தற்காலிகமாக ஒரு ஐப்பசி 6ஆம் தேதி ஒதுக்கி இருப்பார். ஐப்பசி 6ஆம் தேதி வரை இருப்பார். அப்ப இந்த 6ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா மேசராசிக்கு 4ஆம் இடத்திற்கு போயிடுறார். மேசராசிக்கு 4ஆம் இடம் நீச வர்க்கோத்தமம் அடைவார். அதாவது ராசி அம்சத்தில் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நீச வர்க்கோத்தமம். செவ்வாய் ராசி, அதாவது மேசராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்தில் நீசம் பெறும் பொழுது அது சந்திரனுடைய கேந்திரத்தில் ஒரு நீசம் பெற்று நீச வர்க்கோத்தம் அடையும் பொழுது நல்ல யோக பலன்களை உறுதியாக செய்யும். அதாவது இடம், வீடு, வாசல், சொத்துக்கள், தொழில் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும். பதவி முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். முக்கியமா மேசத்திலிருந்து 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஒரு நீச வர்க்கோத்தமம் அடையும் பொழுது உச்ச பலனை செய்யும். நிச்சயமாக நீச வர்க்கோத்தமம் அடையும் பொழுது ஒரு உச்ச பலனை செய்யும். புரிஞ்சுங்களா? ஆக நிரந்தர வருமானத்தை அதிகப்படுத்தும். இடம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நல்லபடியா முடியக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். அதுல சந்தேகம் இல்லை. வேலை வாய்ப்பு, பதவி முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுவாக எலக்ட்ரானிக் தொழில், அக்னி மூலம் உருவாகிற தொழில் செய்யக்கூடியவங்க, அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள்,
அக்னி மூலம் உருவாகக்கூடிய எந்த ஒரு பொருளும் சிறப்பு பொருளும், வீட்டு உபயோக சாதனங்கள், உணவுப் பொருட்கள், டிபார்ட்மெண்ட் தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? இப்போ ஐப்பசி அடுத்து ஐப்பசி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் அதாவது விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய புதன், அதாவது விருச்சக ராசிக்கு புதன் மாறிடுறார் குருவனுடைய பார்வையில். ஐப்பசி 8ஆம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் மாறும் பொழுது குருவனுடைய பார்வையில். அப்ப குருவனுடைய பார்வையில் புதன் யாரு? செய்கிற வியாபார தொழில் முன்னேற்றத்துக்குரியவர். அப்ப செய்கின்ற வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் அதிகமாக அதாவது கடன் வாங்கி சில பேர் பேங்க்ல லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பேங்க் லோன், அதாவது ஒரு மேசராசிக்காரவங்க பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணி அந்த தொழிலை வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நிச்சயமா அவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். வங்கியில லோன் வாங்கி ஒரு மிகப்பெரிய தொழிலை உருவாக்கலாம். அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா மேசராசி 2ஆம் இடத்தில் குரு 2ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரனை பார்க்கும் பொழுது அப்ப கடன் பெற்று ஒரு தொழில் பார்க்கலாம். மேலும் புதன் அந்த இடத்துல வரும் பொழுது வங்கி கடன் பெற்று ஒரு ஆடை ஆபரண தொழிலோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை கண்டிப்பாக உறுதியாக ஏற்படும். அதில் மாற்றமும் இல்லை. வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறும். அதில் மாற்றமே இல்லை. அடுத்து இந்த மாற்றங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி 2 முதல் பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்தளவு ஐப்பசி 2 முதல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முயற்சி தான் நிச்சயமாக கிடைக்கும். ஐப்பசி 2க்கு அப்புறம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. இப்ப கிரக அமைப்புகள் பொதுவா பாத்தீங்கன்னா மேசராசிக்கு 7ஆம் இடத்தில் ஐப்பசி மாதம் முழுவதுமே 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். அப்ப மேசராசிக்காரவங்க ஐப்பசி மாசம் திருமண முயற்சிகள் எதுவும் ஏற்பாடு பண்ணக்கூடாது. ஐப்பசி மாசம் முழுவதும் மேசராசிக்காரங்களுக்கு திருமண முயற்சிகள் எதுவுமே செய்யக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? திருமண சுபகாரியங்கள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமண முயற்சி அந்த காலத்தில் நீங்க ஒரு மாசத்து அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். ஏன்னா மேசராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் நீசம் பெறும் பொழுது நம்ம திருமண காரியங்களை செய்யக்கூடாது. மேசராசிக்காரவங்க மட்டும்தான் சொல்றேன். சரிங்களா? சரி. அப்ப சுக்கிரனும் என்ன பண்றாரு? 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அடுத்து புதன் குரு பார்வையில் இருக்கும்போது தொழில்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் கொஞ்சம் சிறப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு தொழில் வியாபாரங்கள் செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, செய்கிற உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த ஐப்பசி மாதம் அமைகிறது. அதில் மாற்றமே இல்லை. மேலும் வழக்கம் போல லாபஸ்தானத்தில் சனி பகவான், அப்போ தனஸ்தானத்தில் குரு இருக்கிறது எப்பொழுதுமே தனத்திற்கும் தொழில் வருமான முன்னேற்றத்துக்கும் எந்தவித பங்கம் ஏற்படுத்த போவதில்லை. மேலும் மேசராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது முக்கியமாக அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் மூலம் இப்ப இந்த ஐப்பசி மாதம் ஏற்படுகின்ற சனி பகவான் ஒரு எலக்ட்ரானிக் தொழில், ஒரு டெக்னீஷியன் தொழில், ஒரு நல்ல கவனிக்க ஒரு குளிர்சாதனை, அதாவது ஏசி டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அவங்களுக்குலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில். அப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய பயணத்தின் மூலம் அநேக மேச ராசிக்காரங்களுக்கு பயணத்தின் மூலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உறுதியாக ஏற்படுத்தும். ஒன்று
அந்த அந்த ஐப்பசி மாதம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். மேச ராசிக்கு ஒன்று, வங்கி சொந்த தொழிலை உருவாக்கக்கூடியவங்களுக்கு வங்கி லோன் பெற்று வங்கி கடன் பெற்று தொழிலை உருவாக்கக்கூடிய ஒன்று. அடுத்து புதிய வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தனியார் துறையோ ஒரு அரசு வேலையோ பெறக்கூடிய அந்த வாய்ப்பும் உண்டு. அடுத்து வெளிநாட்டு வேலை. இந்த 3 விஷயம் வெளிநாட்டு வேலை. அப்போ அந்த 3 விஷயங்கள் ஐப்பசி மாதம் மேச ராசிக்கு உறுதியாக உண்டு. மேச ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் 3 விஷயங்கள் முக்கியமான விஷயம் உறுதியாக நடக்கும். ஒன்று, வங்கி கடன் பெற்று சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்து அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை வாய்ப்பு வரக்கூடிய 2வது வாய்ப்பு. 3வது வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு. அது என்ன தொழில்? அது 3 விஷயங்கள் மேச ராசிக்காரங்க உறுதியாக இந்த ஐப்பசி மாதம் சிறப்பாக இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட யோகங்கள் உறுதியாக மேச ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் உண்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே நம்பர் இருக்கு. ஏதாவது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குங்க அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே ஒரு நம்பர் இருக்குது, பார்த்துங்க. அது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நிறைய ஜாதகத்தை நிறைய இடத்துல பார்த்துட்டேங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டேன், சரிங்களா? திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு எந்த காரியம் நடக்கலை, நிச்சயமாக ஒரு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்து என்கிட்ட வரீங்களோ என்னை பார்த்து நடக்கின்ற வார்த்தையை வரக்கூடாது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆக இந்த சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உறுதியாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தொழில் தடைகள், வியாபார தடைகள், திருமண தடைகள், புத்திர தடைகள், அரசாங்க வேலைக்கான தடைகள் நீக்கி அரசு வேலை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள் அத்தனையும் நிச்சயமாக நீங்கள் பெறக்கூடிய நல்ல யோகம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஏற்படும். அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. திரும்ப அதான் சொல்றேன், ஒரு நல்ல ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. அதுக்கு காரணம் சொல்லிட்டேன். ஆக எல்லாருக்கும் நல்லது நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.